ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. அன்பானவர்களே, இன்றைய வார்த்தைக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய தியானத்துக்காக ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 6வது அதிகாரம் 7வது வசனத்தின் பிற்பகுதியை வாசிக்க கேட்போம். இதோ இது உன் உதடுகளை தொட்டதினால் உன் அக்கிரமம் நீங்கி உன் பாவம் நிவர்த்தியானது என்றான். ஏசாயா தீர்க்கதரிசி பரலோக ஆராதனையை பார்த்தபோது தான் அசுத்த உதடுகளுள்ள மனுஷர்களின் நடுவில் வாசம் பண்ணுகிறவர் என்கிறதை உணர்ந்து, ஐயோ நான் அதமானேன் என்று சொன்னான். அப்பொழுது பரலோகத்தின் தேவன் அவர் மேல் மனம் இறங்கி ஒரு தேவதூதனுக்கு கட்டளையிட்டு பரலோகத்தின் பலிபீடத்திலிருந்து ஒரு நெருப்பு தழலை எடுத்து அதனால் ஏசாயாவின் உதடுகளை தொட்டான். அதன் நிமித்தம் அவனுடைய அக்கிரமம் நீங்கி பாவம் நிவர்த்தியானது. ஏசாயா ஒரு தீர்க்கதரிசியும் கர்த்தரை ஆராதிக்கிறவருமான ஒரு மனுஷன். ஆனாலும் தன்னுடைய உதடுகள் அசுத்தம் என்றும் அசுத்த உதடுகள் உள்ள மனுஷர்களோடு அவர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் என்கிறதையும் உணராதிருந்தார். என்றைக்கு பரலோக ஆராதனை அவர் கண்டாரோ அப்பொழுதுதான் தன்னிடத்தில் இந்த குறை இருக்கிறதை உணர்ந்து கொண்டார். இன்றும் நம்மில் பலரும் ஆராதிக்கிறதும் ஜெபிக்கிறதும் வேதத்தை வாசிக்கிறதும் எல்லாம் உண்டு. ஆனால் நம்மில் இருக்கின்ற குறைகளை நம்மால் கண்டுபிடிக்க முடிகிறதில்லை. குறிப்பாக நம்முடைய உதடுகள் அசுத்த உதடுகள் என்றும் நம்முடைய வாயின் வார்த்தைகள் பலதும் அசுத்தமானவைகள் என்பதையும் புரிந்து கொள்ளாமல் இருக்கின்றோம். ஏனென்றால் நாமும் இதுபோல பரலோக ஆராதனையின் மகிமையை இதுவரைக்கும் காணவில்லை என்கிறது தான் அதன் பொருளாக இருக்கின்றது. ஏசாயா அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை பெற்றுக்கொண்ட போது அவர் சுத்திகரிக்கப்பட்டார். கர்த்தருக்காக அவர் பிரயோஜனப்பட்டார். நம்முடைய தேவ பக்தியையும் ஜபங்களையும் ஆராதனை முறைமைகளையும் சற்று நிதானித்து பார்த்து ஒரு மெய்யான ஆராதனையின் அனுபவத்திற்குள் செல்லுவோம். அப்பொழுதுதான் நம்மில் மாற்றங்கள் உண்டாகும். பாவமும் அக்கிரமமும் நம்முடைய உதடுகளில் தான் காணப்படுகின்றது. பரலோகத்தின் ஆராதனையை காண்கின்ற போதுதான் இதை குறித்த உணர்வும் புரிதலும் நமக்கு உண்டாகும். ஆகவே நம்முடைய உதடுகளில் இருக்கின்ற அக்கிரமங்களும் பாவங்களும் நீக்கப்படும்படி பரலோக அக்கினி தழலின் தொடுதலை கர்த்தரிடத்தில் வாஞ்சிப்போம். நம்முடைய வாயின் வார்த்தைகளை சீர்தூக்கி பார்த்து தேவன் வெறுக்கின்ற வார்த்தைகள் நம்மிடத்தில் வராதபடி அவைகளை நம்முடைய நாவை விட்டு விலக்குவோம். சுத்த உதடுகளோடு கர்த்தரை துதிப்போம், மகிமையாய் பிரகாசிப்போம். இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் இருப்பதாக. ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஆசீர்வாதமான இந்த காலை வேளையில் எங்கள் வாயின் வார்த்தைகளும் எங்கள் உதடுகளும் சுத்தமாகவும் தூய்மையாகவும் காணப்பட வேண்டும் என்று நீர் விரும்புகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய மன விருப்பத்திற்கு ஏற்றாற்போல் எங்களுடைய வாழ்க்கை அமைந்து கொள்ளும்படிக்கு நாங்கள் எங்களை உம்மிடத்தில் அர்ப்பணிக்கின்றோம். ஏசாயாவின் அனுபவத்தை எங்களுக்கும் தந்து உமக்காய் பயன்பட செய்தருளும். இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.